ஹலோ வணக்கம் நண்பர்களே. இல்லைன்றால் நாங்கள் நம்மளோட ஃபோனை இன்னும் ஒருவர் கேட்குறாங்கன்னு சொன்னால் சில விட ஒருவர் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு கோல் ஒன்று எடுத்துகிட்டு தரேன் அல்லது யூடியூப்பில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன செய்வாங்க என்றால், எங்களுடைய ஃபோனுக்குள்ளே போயிட்டு கேலரி அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. சிலர் பர்சனல் விஷயங்களை வச்சுருப்பீங்க, சிலர் உங்களோட பர்சனலில் ஃபோனுகளில் வச்சுக்கொள்ள மாட்டீங்க. இப்போ அப்படி இருக்கிற நிலையில் நம்ம இந்த இதை எப்படி கையாளலாம் என்ற சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நிறைய பேர் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியா, வாங்க அதுக்கெல்லாம் பார்ப்போம். பெரும்பாலும் இந்த நான் போடுற இந்த வீடியோ இது ஆண்ட்ராய்டு மொபைல்களுக்கு மட்டுமே உரியது. சில பழைய வேர்ஷன்களுக்கு வராது, செட் ஆகாது. ஆனால் புது வேர்ஷன்களுக்கு இது பெரும்பாலும் பொருந்தும். அப்போ உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்கில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மேலே நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள், ஆப் பின்னிங்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில ஃபோனுகளில் விண்டோஸ் பின்னிங்னு சொல்லி இருக்கும். அப்போ அதை ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இதில் மார்க் பண்ணி காட்டி கொண்டிருக்குது. அதில் போய்ட்டு அதை ஆன் பண்ணி விடுற வேலை மட்டும்தான். உங்களோட ஃபோனுகளில் நீங்கள் ஸ்க்ரீன் லாக் கொடுத்துருப்பீங்கண்டா, முன்னுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் பின் பண்ணுற நேரங்களில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பின் நடுபடும். அப்படி இல்லாட்டி விஷயம் தெரிஞ்சவங்க கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆகவே இப்போ நான் இதை செய்து காட்டுறேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். அதை பார்த்து செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் அதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க மிச்ச விஷயத்தை பார்ப்போம். இப்போ நான் வழியில் வந்துட்டேன். இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட அந்த ஷார்ட்கட் கீ பார் இருக்குது தானே, அதில் போய்ட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது ஒரு ஆள் வந்து கேட்குற, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணுமெண்டா, ஒரு வாட்ஸ்அப்பை மட்டும்தான் பார்க்கணுமெண்டா நீங்கள் அதை செய்து கொள்ளுங்க. அல்லது கேலரியை மட்டும்தான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கேலரியை மட்டுமே பின் பண்ணி போட்டு இந்த இதில் பாருங்கள். நீங்கள் ஷார்ட்கட் கீழே கொடுக்குற நேரத்தில் இந்த இதில் செட்டிங் ஆப், வாட்ஸ்அப், மற்றது கேலரி மட்டும்தான் காட்டுது. இப்போ நான் கேலரி மட்டும்தான் நான் உங்களுக்கு போக மாட்டேன். அந்த கேலரி ஐக்கன் இருக்குது தானே, பாருங்கள், நான் அந்த மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குது, இந்த கேலரி ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் காட்டுது பாருங்கள், ஆப் இன்ஃபோ, ஸ்ப்ளைட் ஸ்க்ரீன், பின், ஃபோர்ஸாப், ஃபுல் ஸ்க்ரீன் சொல்லி காட்டுது. இதில் இந்த பின்ன்றதை மட்டும் கொடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஆப் வந்து பின் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி காட்டுது. இப்போ நீங்கள் பேக் பட்டனை கொடுத்தாலோ அல்லது ஹோம் பட்டனை கொடுத்தாலோ அல்லது ஷார்ட்கட் பட்டனை கொடுத்தாலோ ஒன்றுமே காட்ட போகிறது இல்லை. அதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பாருங்கள், நீங்கள் இதை என்னத்தை லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் வராது. ஆனால் இது எப்படி ஐயோ நான் இப்போ பண்ணிட்டேன்னா நான் எனக்கு வெளியில் வர தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாருங்கள், அதாவது பேக் பட்டனையும் ஷார்ட்கட் பட்டனையும் நான் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் உங்களோட 2 ஃபிங்கரையும் எடுத்துக்கொண்டு இதில் நீங்கள் பேக் பட்டனையும் ஷார்ட் கட் பட்டனையும் இப்படியே 2 ஃபிங்கரால் அப்படி அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால், இப்படி அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொல்லி வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா, இதே மாதிரி உங்களோட ஃபோனுகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ சிலர் தேவையில்லாத விஷயங்களை உங்களோட ஃபோனுகளில் போய் பார்க்காத அளவுக்கு, அல்லது உங்களதில் வந்து ஏதாவது தகவல்களை திருடாத அளவுக்கு, சில உங்களோட ஃபோனுகளை ஹேக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அவங்க தேவையான இதில் மட்டும் பின் பண்ணி போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா தேவை முடிய அவங்களால ஒன்றும் செய்யலாது, திரும்ப உங்களோட கையில் தரத்தான் வேணும். ஆகவே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.